ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளுக்குரிய வார்த்தை, உம் வார்த்தைகள் எவ்வளவு இனிமையானவை தேவனே என்ற தலைப்பு எடுத்து வாசிப்போம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். என்னன்னா, எரேமியா வார்த்தையை வெறுமே ருசி பார்க்கல. ஆனா அதை அவன் உட்கொண்டான். அந்த வார்த்தைகள் தியானித்தான் என்பதை இது உள்வாங்கி அதனுடைய அர்த்தம் தம்முடைய வாழ்க்கையினுடைய நிஜமாக மாற, மனம் புதிதாக்கப்பட, தம்முடைய வழிகள் நேர்படுத்தப்பட அதற்கு இடம் கொடுத்தான். பாடுகளும் சோதனைகளும் வரும்போது நமக்கு இருக்கிற அநேகர் நன்மைகளையும் ஜீவனையும் தரும் தேவ வார்த்தையை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் பதிலை தேடி ஓடுகிறோம். அன்பானவர்களே, எனவே தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து வாசிக்க ஒரு தீர்மானத்தை நீங்க எடுக்க வேண்டும். வார்த்தையை படித்து உட்கொள்ளுங்கள். அவர் வார்த்தையை உங்கள் மனதிலும் உங்கள் இருதயத்திலும் கர்த்தர் நிச்சயமா இறங்க பண்ணுவார். அன்றாட வாழ்க்கை, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே காரியங்களை உருவாக்கி வணையட்டும். எல்லா தடைகளை மேற்கொள்ள தேவனுடைய வார்த்தையை நேசித்து வாசிக்கும் போது அந்த வார்த்தை உங்களுக்காக யுத்தம் செய்யும். ஆமென். மேலும் கர்த்தருடைய வார்த்தையில் மகிழத் தொடங்குவீர்கள். அதாவது வேதத்தில் செலவிடும் நேரம் உங்கள் வாழ்க்கையில் நாட்களின் சிறந்த பகுதியா மாறும் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை முடிக்கிறேன். ஆமென். இப்போ நாம் ஜெபிக்க விரும்புகிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனே, உமது ஆவியால் உம் வார்த்தையை வாசிக்க அதை தியானம் செய்ய எனக்கு உதவும். வேதத்தின் பக்கங்களை மேலோட்டமாக திருப்பாமல் எனக்கு பிடித்த வசனங்களை மட்டும் வாசிக்க, அதை புரட்டாமல் அதை தொடர்ச்சியாக ஆர்வத்துடன் வாசிக்க உதவும். வார்த்தையின் அனுதின வாழ்க்கையில் பயன்படுத்த உதவும். ஆமென். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.